பெரிவா துடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளுடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இந்த மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமான நாள் கிடச்சிருக்கு. அந்த நாளை யாரும் தவற விட்டுறாதீங்க. ஒரு அருமையான நாள், ஒரு அற்புதமான நாள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒரு ஒளி கிடைக்கக்கூடிய அருமையான நாள். அது என்னன்னு கேட்குறீங்களா? நரசிம்மர் ஜெயந்தி 30ஆம் தேதி வியாழக்கிழமை, இந்த ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை நரசிம்மர் ஜெயந்தி வருது. நரசிம்மர் ஜெயந்தி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இல்லை கோயிலில் போய் கொண்டாடுங்க. கொண்டாடி நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா 3 தான் சொல்லுவோம்: நோய், எதிரி, கடன். இது 3 தீர்ந்துருச்சுனாலே ஒரு மனுஷன் ரொம்ப நல்லா இருப்பான், இல்லைங்களா? இந்த 3த்துக்கும் எதிரி அவர். இந்த 3 பிரச்சனைகளையும் தவிடு பொடி ஆக்கக்கூடியவர் நரசிம்மர். அந்த நரசிம்மருக்கு நாளை அப்படிங்கிறதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவருடைய பக்தர்களை நம்ம குளிர வைக்கணும், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நரசிம்மர் படம் இருக்கணும், சிலை இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் எதையுமே யோசிக்க வேணாம். காலையில் நீங்கள் எப்போயும் உங்கள் வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணுவீங்க. வியாழக்கிழமை நிறைய பேர் வீட்டில் பூஜை பண்ணுவாங்க, இல்லை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவாங்க. இந்த தடவை வியாழக்கிழமை பூஜை பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன சாமிக்கு செஞ்சு வச்சு படைப்பீங்களோ அந்த மாதிரி செய்யுங்க. இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பானகம் ரொம்ப 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 ஸ்பெஷல். பானகம் கூட பழம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா சக்கரை பொங்கல் செய்யலாம், தயிர் சாதம் செய்யலாம். இதுதாங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எளிமையானது. இதை எதெல்லாம் உங்களால் முடியுமோ நீங்கள் செஞ்சு வச்சு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து யாருக்காவது தானம் கொடுங்க. பானகம் எல்லாருக்கும் தானம் கொடுக்கணும். உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ஒரு பெரிய பானையில் செஞ்சு வச்சுட்டு உங்கள் வீட்டு தெருவில் போகிற வர்ற அத்தனை பேருக்கும் நீங்கள் பானகத்தை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அப்படி ஒரு அற்புதம் நிகழும் உங்களுடைய வாழ்க்கையில். எப்படி செய்யணும் அதை? தண்ணி இப்போ 4 டம்ளர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா 3/4 டம்ளருக்கு வந்து நீங்கள் வெல்லம் கலந்துட்டு அதில் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுருங்க, 4 துளசி. இவ்வளோதாங்க உங்களுக்கு பானகத்துக்கு தேவை. உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் நரசிம்மருக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் இந்த வெயில் நேரத்தில் இந்த பானகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய வயிறு குளிர்ற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து உங்கள் மனசு குளிரும். உடனே பலன் கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர். நீங்கள் அவர்கிட்ட என் கடன் போகணும் இதெல்லாம் கேட்க வேணாம். நீங்கள் இழந்தது அனைத்தையுமே கூட உங்களால் மீட்டெடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாள் தான் இந்த நரசிம்மர் ஜெயந்தி. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இந்த பானகத்தை கொடுத்து பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டில் இருந்தே செய்ய முடிஞ்சிச்சுனாலும் நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யலாம். அன்றைக்கி ரொம்ப எளிமையான எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த உக்ரம் வீர மகாவிஷ்ணு பாடலை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை வீட்டில் ஒலிக்க விடுங்க. இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் அந்தளவுக்குலாம் யோசிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லை. ஓம் நமோ நரசிம்மாய நமகன்னு சொல்லுங்கள். ஓம் நமோ நரசிம்மாய நமகன்னு சொல்லுங்கள். போதும். உங்கள் வாய் வந்து அந்த நாமத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கட்டும். வேறு எதுவுமே நீங்கள் எனக்கு பேசணும் அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப எளிமையான வழிபாடு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு பானகம், அவ்வளோதாங்க. பானகத்தை வச்சுட்டு நமக்கு தேவையானது அத்தனையையும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடியவர் அப்படின்னா நரசிம்மர். ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.